ஜாக்கி இதான் இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம். ஜாக்கி, இந்த குதிரையெல்லாம் ஜாக்கி ஓட்டுவாங்க, அதுபோல் இந்த பேர் வச்சுருக்காங்க. என்னங்க கதை என்னங்க? அதாவது நம்ம பாரம்பரிய மனித வாழ்க்கை, மனித உயிர்களுடன், உலக உயிர்களுடன் ஒன்றோடு ஒன்றாகிவிட்டது விலங்கினங்கள். ஆமாம், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், இவைகளை அவர்களுக்கு ஒரு போட்டி ஏற்படுத்த வேண்டும். அது இன்னைக்கு இல்லை, ஆதி காலம் முதல் 1000 வருடம், 2000 வருடம், 3000 வருடம், மனித இனம் பிறந்த காலங்கள் முதற்கொண்டு மனித உயிர்களுக்கு எது உபகாரமாக உதவியாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் வச்சுக்கிட்டு போட்டியிடுவது. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, கடா முட்டுன்னு ஒன்றோட ஒன்று கடா முட்டை விட்டு பார்க்கறது. அப்புறம் ஜட்கா ரேஸ் இருக்குது, பார்க்குறோம். கோழி சண்டை வச்சு நமது தனுசு வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த ஒரு திரைப்படம். இது தவிர உலக நாடுகளில் அந்த மாடுகளை என்ன செய்யணும், குத்தியே அந்த கொள்ளுவது என்பது ஒரு நடைமுறை. ஆனால் இங்கே ஒரு 2 அந்த போட்டி என்று விட்டால் இருவர்கள் விடுவார்களே. அதில் ஒருத்தர் வசதியானவர், வசதி வாய்ப்புகள் நிறைய, செல்வாக்கு மிக்கவர். அவர் தன்னுடைய ஆடை கொண்டு போய், இப்போ நம்ம ஒரு விஜயபாஸ்கர் கொண்டு போய் மாடெல்லாம் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் போட்டி விடுறாரு, அது மாதிரி ஒரு பர்சன். அவர் அவங்க கடை என்றால் அவர் கடை தான். யார் ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்க முடியாது, அப்படி பயிற்சி அடிக்கிறது தான் வேலை. காசு பணம் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் செய்கிறது தான். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மனிதர், ஒரு ஏழைப்பாலை, அன்றாட தொழில், அன்றாட காட்சின்னு சொல்லலாம், ஒரு ஆட்டோ டிரைவர், அவரும் வைக்கிறார். அவருடைய பின்புலம் என்னவென்றால், அவருடைய தந்தையாரையும் அவருடைய அக்கால் கணவரையும் கொலை செய்து விடுகிறார் அந்த எதிரியாக இருப்பவர். இதே மாதிரி ஒரு ஆட்டு சண்டையில் அதற்கு பின்புலம் என்பது விளக்கப்படவில்லை. அது சொல்லுகிறார், 2-3 இடத்துல சொல்லுகிறார். விதவி அக்கா, அது மாதிரி அக்காவுடைய பொண்ணை வச்சுக்கிட்டு அவர் அந்த ஹீரோ இருக்கிறார். அவர் இந்த அக்கா பொண்ணு, அது மாதிரி அவரை காதலிக்கிறார் ஒரு பெண். இவர் ஆட்டு சண்டைக்கு போகும்போது இவருடைய ஆடு வெற்றி பெற்று வருகிறது. ஏழைப்பால அவர் இன்வால்மெண்ட்டாக செய்கிறார். அவர் சாப்பாடு ஊட்டுவது, அதுக்கு உடம்பு செல்லாமல். ஆனால் அந்த ஆட்டையே, போட்டிக்கு உள்ள ஆட்டையை ஊக்குவிக்கிறதுன்னு ஒன்று. மாட்டுக்கு கஞ்சாலம் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஊக்குவிக்கிறது ஒன்று, தோல்வி விடுகிறது. அது வெற்றி பெற்ற ஆட்டுக்கு திருப்பி ஒரு தடவை போட்டி வைக்கும்பொழுது தோல்வி வருகிறது. இந்த போட்டியை மையமாக வைத்து யார் வெற்றி பெற்றார்கள், யார் தோல்வி விட்டார்கள் என்பதுதான். இது உள்ளூர் மக்கள், ஊர் பெரியவர்கள் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகிறார்கள் என்பதுதான். இந்த ஆட்டு முட்டு போட்டியில், ஆட்டுக்கடா முட்டு போட்டியில் என்னென்ன டெக்னாலஜிஸு, பயிற்சி முறைகள் இருக்கிறதுங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, நம்ம தேவர் ஃபிலிம்ஸில் ஆடு, மாடு, பாம்பு, குரங்கு எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அது ஒரு ராமநாராயணன் செய்தார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குன்னா, இந்த படத்தை செய்வதற்கு எப்போதும் ஒரு விலங்கினங்களை வைத்து செய்யும்போது, பூனையாக இருக்கட்டும், நாயார் செய்யும்போது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 3 நாய்கள், 3 பூனைகள் வளர்ப்பார்கள். ஏன்னா அதுக்கு மூட் அப்செட் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லை, இறந்து விடுகிறது. அது மாதிரி படத்தை முடிக்கணும்னா செய்வார்கள். 3 இது பயிற்சி கொடுக்கணும். அது மாதிரி கடாவை 3 கடா அதில் இன்வால்வ் ஆகும். 1 இறந்து விடுகிறது, 1 தோல்வி, அது மாதிரி செய்கிறார்கள். இதான் நடைமுறை. 9 ஆட்டுக்கடாய்களுக்கு பயிற்சி 3 வருடமாக கொடுத்து அந்த ஊரிலே தங்கியிருந்து அங்கே எடுத்திருக்கிறார்கள். இதில் செட்டு, அந்த ஒரு அமைப்பு, அதில் செய்யும் பொழுது என்னாச்சுன்னாக்கா, அது ஒரு இன்வால்மெண்ட்டாக இது யாரும் செய்ய, தமிழர்கள் இல்லை, ஒரு கேரளா. எப்போதுமே கேரளா, நம்ம தமிழர்களே நல்லா வெற்றிமாறன் போன்ற பெரிய இயக்குநர்கள் இருக்கும்போது கேரளாவில் இங்கே மதுரையில் தங்கியிருந்து செய்கிறார். என்ன விசேஷம்னா, ராமநாராயணன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்குவதாக ரெக்கார்ட் சொல்லுது. என்னவென்றால், ஒரே படத்தை பல்வேறு மொழிகளை மாற்றம் செய்வதற்கு மனிதர்கள் என்ன, இங்கே தெரிகிற மனிதர் அங்கே தெரிய மாட்டார்கள். அதனால் பழக்கம் இருக்குது, லிப்ஸிங்கு, டைலாக்கு, டெலிவரி, பல மேட்டர்கள் இருக்குது. இதற்காக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, விலங்கினங்களை வச்சு தான் செய்வாங்க. தேவர் ஃபிலிம்ஸில் அப்போ மொழி மாற்றம் செய்வதற்கு போல ராமநாராயணன் வெற்றி பெற்றார். இந்த 3 வருடங்கள் மெனக்கட்டாலும் இந்த படத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல முடியும். ஆமாம், ஆட்டுக்கடா சண்டைனா என்ன, அது பயிற்சி, அதோட முயற்சி, அதோடைய வெற்றிகரமாக எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சுருக்காங்க. எல்லா நண்பர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆட்டுக்கடாவில் மோத விடுறவங்க சிவப்பாக இருக்காங்க, மலையாள வாழை அடிக்குதுன்னு. ஒன்றும் உலக நாடுகள் கொண்டு போகுது, இந்தியா விட்டு தாண்டி தான் மலையாள எல்லாம் இந்தியா நான் போயிடுவார்கள். இது போல் செய்திருக்கிறார்கள். இது குழந்தைகளுடன் பெற்றோர்கள், பிள்ளைகள்
ஒரு புராதனம் மட்டுமல்ல, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து யாரோ ஒரு நடிகரை வச்சு பல கோடி ரூபா கொடுத்து பண்ணுவதற்கு மேலே 3 வருடம் மெனக்கெட்டாங்க. என்ன ஆயிருக்க போது அது செய்திருக்கிறார்கள். இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய, பொங்கலுக்கு வந்திருக்க வேண்டியது. ஜனநாயகம்